வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போற காணொளியில மாரடைப்பின் அறிகுறிகள் பற்றிய ஒரு விரிவான விளக்கம். மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கிய 6 அறிகுறிகள் இருக்கு. அதுல முதலாவது மார்பு வலி அல்லது அழுத்தம். இது மிக பொதுவான ஒரு அறிகுறி. இந்த மார்பு வலி அல்லது அழுத்தம் மார்பின் நடுப்பகுதியில் கனத்த உணர்வோடு ஏற்படும். அப்பகுதியில் அழுத்துவது போல அல்லது இறுக்கம் ஏற்படுவது போல காணப்படும். சில நிமிடங்கள் இந்த கனப்பு நீடிக்கலாம் அல்லது இடைவேளைகளில் மீண்டும் மீண்டும் விட்டு விட்டு வரலாம். இரண்டாவது வலி பரவுதல். மார்பின் நடுப்பகுதியில் ஏற்பட்ட வலியானது இடது கை, இரு கைகளிலூடாக தோள்பட்டை, கழுத்து, தாடை, முதுகு போன்ற பகுதிகளுக்கு பரவலாம். மூன்றாவது மூச்சு திணறல். சிறிய செயல்களுக்கு கூட மூச்சு வாங்க சிரமம் ஏற்படும். சிலருக்கு மார்பு வலி இல்லாமலே மூச்சு திணறல் மட்டும் இருக்கலாம். இதுவும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி. அதிக வியர்வை. திடீரென குளிர்ச்சியான வியர்வை வருவது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிகுறியாகும். இது மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணமாகும். வாந்தி உணர்வு அல்லது வாந்தி. சிலருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி அல்லது அஜீரணம் போன்ற உணர்வு இருக்கலாம். இது பொதுவாக பெண்களில் அதிகமாக காணப்படும். இதுவும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணமாகும். தலைச்சுற்றல் அல்லது மயக்கம். திடீரென பலவீனம், மயக்கம் போன்ற உணர்வு ஏற்படலாம். இதுவும் மாரடைப்புக்கான அறிகுறியாகும். இந்த 6 முக்கிய அறிகுறிகளும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான பொதுவான அறிகுறிகளாகும். சிறப்பு கவனமாக பெண்கள், முதியவர்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் மார்பு வலி இல்லாமல் கூட வேறு அறிகுறிகளுடன் மாரடைப்பை அனுபவிக்கலாம். மேற்குறிப்பிட்ட அறிகுறிகள் 5 நிமிடங்களுக்கு மேல் நீடித்தால் உடனே மருத்துவ உதவி பெற வேண்டும். மாரடைப்பின் அறிகுறிகள் லேசாக தோன்றினாலும் அவற்றை அலட்சியம் செய்யக்கூடாது. தாமதமின்றி மருத்துவமனைக்கு செல்வது உயிர் காப்பதற்கான முக்கியமான முடிவு ஆகும். நன்றி.